இன்றைய தினம் அனைத்து பிரிவுகளுடைய சங்கமமாக இங்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற பிரிவுகளுடைய அமைப்பாளர் திரு KT ராகவன் அவர்களே, இணையமைப்பாளர் நாச்சியப்பன் அவர்களே, பாரத நாடெங்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தன்னுடைய வழிகாட்டுதலின் மூலமாக தொடர்ந்து வலிமையையும் வெற்றியையும் தந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு BL சந்தோஷ் அவர்களே, மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, தேசிய செயலாளர் தமிழக பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களே, திரு இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்களே, மேடையில் இருக்கின்ற ஒவ்வொருவர் பேரையும் அழைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் நேரத்தின் காரணமாக மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களே, அனைத்து பிரிவுகளுடைய மாநில தலைவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு பிரிவும் அவரவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இடத்திலே பணியிலே நாம் வருகின்ற தேர்தல் வரை இடைவிடாது பணியாற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த பிரிவுகள் என்பது உடம்பின் அங்கங்கள் போல, ஏதாவது ஒரு அங்கம் ஊனமாக இருந்தால் கூட அதை சொல்லி நம்மை இழிவுபடுத்துவார்கள். அது மாதிரி சமுதாயத்திலே இருக்கின்ற அனைத்து பிரிவினரிடையேயும் கட்சியை கொண்டு போய் செலுத்துகின்ற, அதிலும் குறிப்பாக நாம் மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ஊழல், ஊழல், போதை ஆட்சி இந்த ஸ்டாலினுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஏனென்றால் நீங்க பாத்தீங்கன்னா 21க்கு முன்னாடி பாரத நாட்டிலேயே மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் பஞ்சாப். இன்னைக்கு எது? அது தமிழ்நாடு. அடுத்த தலைமுறையை இந்த அரசாங்கம் அடித்துக் கொண்டு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழகத்திலே நடைபெறுகின்ற பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இதுவரை இந்த 55 மாசத்துல தமிழ்நாட்டில் 6700 படுகொலைகள் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் பின்னாடி எது காரணமா இருக்கு? போதை. ஆகவே இந்த அரசாங்கம் இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து என்கின்ற காரணத்தினாலே இதை வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெறிய வேண்டும். அந்த பொறுப்பிலே நாம் அனைவரும் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றையிலிருந்து நமக்கு ஓய்வு கிடையாது. நாம் எந்த பிரிவை சேர்ந்தவர்களோ அந்த பிரிவில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாம் போய் பார்க்க வேண்டும். நாம ஊர்ல இருந்து நேரம் எடுத்து செலவு செய்து இங்க வந்திருக்கோம். இது இங்கிருந்து வீட்டுக்கு போறது மாத்திரம் நம்ம வேலை இல்லை. அங்க போய் இன்றையிலிருந்து நாம் நம் பிரிவை சார்ந்த ஒவ்வொருவரையும் நேரடியாக சந்தித்து நம் கீழ் இருக்கின்ற மண்டல் நிர்வாகத்தினை வேகப்படுத்தி இதன் மூலம் கட்சியினுடைய செய்தியை திராவிட முன்னேற்ற கழக தீய அரசு கலைந்தெறியப்பட வேண்டியதன் அவசியத்தை பற்றி நாம் நம் இடங்களிலே சொல்ல வேண்டும். மற்ற தலைவர்கள் இங்கு அவர்களுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பார்கள். ஆகவே அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் இந்த நேரத்தை நாம் சரியாக இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தூக்கி எரியும் வரை நமக்கு ஓய்வில்லை, உறக்கமில்லை என்று சொல்லி நாம் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.